ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் என் தேங்காய் ஸ்டோரியை கண்டினியூ பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த ஸ்டோரி லைன் போர் அடித்தாலோ இல்லை ஆல்ரெடி இந்த மாதிரி வீடியோலாம் நிறையா யூடியூப்பில் இருக்குது, எதுக்காக நீயும் இதே போட்டுட்ருக்க அப்படின்னு நினச்சிங்கனாலோ கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் பார்ட்டே ஃபைனலாக போட்டு முடிச்சிடுறேன். ஓகே அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? என் தேங்காய் கதவை க்ளோஸ் பண்ண விடாமல் கதவை பிடிச்சிட்டு, சொல்லுமாம்மா இவ்வளோ சூப்பராக கிஸ் பண்ணுறேன், எங்கே கற்றுக்கிட்ட, யார் சொல்லிக் கொடுத்தா? எனக்கு நீ சொல்லிக் கொடுத்த மாதிரி உனக்கு யாராவது சொல்லிக் கொடுத்துருப்பாங்கல்ல, சொல்லுமாம்மா யார்கிட்ட கற்றுக்கிட்ட? இதுவரை எத்தனை பேர் கிஸ் பண்ணியிருப்பேன்? ஏய், அப்படிலாம் நான் யாரும் பண்ணதில்லை, எனக்கே தெரியும். அதான் மாமா கேட்குறேன், எப்படி தெரியும்? ஏய், நான் பெரிய பையன்டி, எனக்கு அதெல்லாம் தெரியும். நீயும் பெரிய பொண்ணு இருந்தால் உனக்கும் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். உனக்கு அது தெரிலன்னு சொல்லு. இது ரொம்ப சாதாரணமான விஷயம் வேணும், இதுக்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் அடி வேணும். நீ இந்த விஷயத்தில் மக்கா இருந்துட்டு நான் எத்தனை பேரை கிஸ் பண்ணியிருக்கேன்னு கேட்குறேன். பிள்ளை பொடி மோதும். மாமா எக்ஸ்பீரியன்ஸே இல்லாமல் நீ இவ்வளோ பண்ணுறேன்னா, உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னு நினச்சிக்கோவேன், நீ என்னெல்லாம் பண்ணுவ தெரியுமா? வயன் அடிச்சிருவேன். வயசுக்கு மேலே பேசுகிற, வெளியே போ. ஃபஸ்ட்டு டோரை விடுடி, வெளியே போ. மாமா நான் போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணுவோமா? வயன் பிச்சிருவேன், வெளியே போ. மாமா ப்ளீஸ் ஒரே ஒரு தடவை. நான் மூச்சு வாங்குதுன்னெலாம் சொல்ல மாட்டேன் மாமா, ப்ளீஸ், நான் உனக்கு கோஆப்ரேட் பண்ணுறேன். ஒரே ஒரு தடவை மாமா. வயன் கொன்னுருவேன், வெளில போ, வெளில போடி. தேங்காய் என்னை வெளியே தள்ளி கதவை அடைச்சான். மாமா கதவை தரோம் மாமா என்னை கெஞ்ச வைக்காதா, அப்புறம் நீ கெஞ்சும் போது நான் கண்டுக்கவே மாட்டேன், பார்த்துக்கோ. நீ தனியாக பேசிகிட்டே இரு, எனக்கு தூக்கம் வருது. மாமா கதவை தரோம் மாமா. ரொம்ப தான் சீன் போடுறான், பண்ணுறதுலாம் பண்ணிவிட்டு அப்படியே நல்ல மாதிரி நடிச்சிருவான். ஒரு நாள் என்கிட்ட கெஞ்சிக்கடா, அப்போ இருக்கும் உனக்கு. நெக்ஸ்ட் டே மார்னிங் அவன் ஸ்கூல் யூனிஃபார்ம்லாம் போட்டு அப்படியே மெதுவாக நடந்து தேங்க ரூமுக்கு வந்தான். தேங்கோட ரூம் டோர் ஓப்பன் பண்ணோம். தேங்க மாமா எங்க மாமா காணும்? குளிச்சிட்ருக்கியா? ஓகே. ஒயின் தேங்கோட பெட்டில் உட்காந்துட்டு அவள் ஹேரில் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தான். அப்போ தேங்க பாத்ரூம்லேருந்து டவலோடு வெளியே வந்தான். அவன் கையை வச்சு ஹேரை ட்ரை பண்ணிவிட்டு விசில் அடிச்சுட்டு அப்படியே கூலாக வெளியே வந்தான். ஒயின் தேங்க ஃப்ரீஸாகி பார்த்துட்டு இருந்தான். மாமா நீ என்னடா இப்படி இருக்க, எவ்வளோ அழகாக இருக்க? தேங்க ஒயின் இருக்கிறதே கவனிக்காமல் அவன் பசாட்டு ஹேர் ட்ரை பண்ணிக்கிட்டே வந்து டவலை கழட்டலான்னு வந்தான். மாமா கழட்டிடாத, நான் இங்கே தான் இருக்கேன். லூசு, இங்கே என்னடி பண்ணிகிட்ருக்கா? உன்னை நேற்றே சொன்னேன்ல என் பெர்மிஷன் எல்லாமே ரூம்குள்ளே வராதுன்னு. இங்கே எப்போ வந்த? நான் உன்னை பார்க்கலான்னு வந்தேன் மாமா, 5 மினிட்ஸாக இங்கே தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நீ குளிச்சுட்டு வந்தது அப்படியே பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். நீ என்ன மாமா இப்படி இருக்கா? தேங்க அவனே குனிஞ்சு பார்த்துட்டு, எப்படி இருக்கேன்? டவல் போட்டிருக்கேன்ல, என்னடி? நினச்சி தேவை கிட்ட வந்து தேவோட ஆப்ஸில் கை வச்சு சாஃப்டாக ரப் பண்ணிட்டே, மாமா எப்படி இருக்க தெரியுமா, செம்மையாக இருக்க மாமா. கைடு மாமா, அழகாக இருக்க மாமா. இப்போ மாமா இப்படியான? லூசு, வெளியே போ, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். சொல்லு மாமா, நீ ஒல்லியாக தானே இருப்ப, உனக்கு இப்பெல்லாம் ஆப்ஸ் இருக்காதே, என்ன மாமா பண்ணு? மிலிட்ரி ட்ரைனிங் போயிருந்தேன்ல, அப்போ பில்டான பாடி தான் இது. எப்படி இருக்கு மாமா? நீ செம்ம ஹாட்டாக இருக்க. உன்னை ஷர்ட்டோடு பார்க்கும்போதே நீ அவ்வளோ ஹேண்ட்ஸம் மாமா, அப்படி இருந்த. ஷர்ட்லெஸ்ஸாக பார்க்க எப்படி இருக்க தெரியுமா? அப்படியே பேசிகிட்டே வயனாவை ஹேண்ட்ஸை தேவோட பாடியில் வச்சு ரப் பண்ண. கையறி விடு, நீ வெளியே போ, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். வெளியெலாம் போக முடியாது. வெளியே போடி. மாமா நான் எதுக்கு வந்தேன்னா, நீ தான் எனக்கு ஸ்கூலில் போய் ட்ராப் பண்ணணும். அதெல்லாம் என்னால் முடியாது. நீ எத்தனை நாள் எப்படி போவ? இத்தனை நாள் அப்பா கூட போவேன், அதான் நீ வந்துட்டல, இனிமேல் நான் நீ கூட்டு போ. என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நான் உனக்கு டிரைவர் சர்வீஸ் பண்ண தான் ஊர்லேருந்து வந்திருக்கேனா? நான் ஆஃபீஸ் போகணும், எனக்கு டைம் ஆகுது. நீ வெளியே போ, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கிளம்பணும். மாமா நீ போகிற வழி தான், அப்படியே நான் ட்ராப் பண்ணிவிட்டு போ. வயன் விளையாடாத, உன்னை கூட்டிகிட்டு போகணுன்னா நான் 1/2 hour முன்னாடியே கிளம்பணும். அதுவும் இல்லாமல் இது எனக்கு ஃபர்ஸ்ட் டேடி, நான் கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகிட்டு கொஞ்சம் லேட்டாகவே கிளம்புறேன். நீ எப்பயும் போல் அப்பா கூடயே போ. முடியாது மாமா, நான் கூட தான் வருவேன், நீ சீக்கிரம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா. சொல்கிறேன்ல, வெளில போ, நீ அப்பா கூட கிளம்பு. வயன் தேங்க ஹக் பண்ணிவிட்டு ஜம்ப் பண்ணிட்டே, மாமா ப்ளீஸ் மாமா, என்ன நீ ஸ்கூல் கூட்டு போ மாமா, ப்ளீஸ் மாமா. வயன் விளையாடாதடி, விட்டு என்ன. வயன் ஜம்ப் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு, ப்ளீஸ் மாமா ப்ளீஸ் என் செல்லுல என் அழகு மாமால, ப்ளீஸ் மாமா, எனக்கு உன் கூட போனால் கெத்தாக இருக்கும் மாமா, பாருங்கள் என் மாமா எவ்வளோ அழகு அப்படின்னு நான் காமிப்பேன் மாமா, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் மாமா, ப்ளீஸ் மாமா. தேவன் லைட்டாக குனிஞ்சு ஒயினோட ஃபோர்ஹெட்லேயே ஒயினோட அந்த ஹக்கை ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு, ஓகே
நான் உன்னை ஸ்கூல் கூப்பிட்டு போனா அதனால எனக்கு என்ன லாபம்? அப்படின்னா உன்னை நான் ஸ்கூல் கூப்பிட்டு போகிறேன்னா அதனால எனக்கு என்ன கிடைக்கும்? உனக்கு என்ன கிடைக்கும்? ஒன்றுமே கிடைக்காது. அப்போ எதுக்குடி நான் உன்னை ஸ்கூலில் வந்து ட்ராப் பண்ணணும்? என்னம்மாம்மா? ஓகே, நீ வேணா என்னை ஸ்கூலில் ட்ராப் பண்ணுறதுக்கு நம்ம போகிற வழி ஃபுல்லாக நான் உன்னை ஹக் பண்ணிகிட்டே வருவா? ஐயா, அதை நான் வீட்டில் இருந்தாலே பண்ணுறியே, அதுக்காகலாம் உனக்கு டிரைவர் சர்வீஸ் பண்ண முடியாது. மரியாதை ஸ்கூல் கிளம்ப போ. என் வாங்கிட்டு பேசிட்டு அவன் ஷர்ட் எடுத்து போட்டுட்டு இருந்தான். மாமா, அப்போ உனக்கு வேறு ஏதோ வேணும் அப்படி தானே? ஆமாம், எனக்கு வேறு ஒன்று வேணும். நீ அதை பண்ணுவேன்னா சொல்லு, நான் ஒன்று வேணா ஸ்கூல் ட்ராப் பண்ணுறேன். ஓ, நீ ஆல்ரெடி ஏதோ ஒன்று யோசித்து வச்சுட்ட அப்படி தானே? முன்னாடியெல்லாம் யோசித்து வைக்கல, நீ கூப்பிட்டதும் தான் ஓ இது ஸ்கூல் வேறு இருக்குல்ல அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் தான் அதை யோசித்தேன். என்ன மாமா யோசித்தேன்? நான் என்ன கேட்டாலும் சரியா? சரி மாமா, என்ன கேட்டாலும் ஒயின் ஒன் செக் யோசிச்சுட்டு ஓகே என்ன கேட்டாலும் சரி. என்ன மாமா கேட்க போகிறேன்? அகெயின் கிஸ் வேணுமா? ஏய், அதெல்லாம் நீ வீட்டில் இருந்தாலே தருவேன். அதெல்லாம் வேணாம். வேணாவா? உனக்கு ரொம்ப ஈஸியாக போயிட்டேன் மாமா. சரி சொல்லு, வேறு என்ன வேணும்? நான் உன் ஸ்கூலில் ட்ராப் பண்ணேன்னா உன் கிளாஸில் இருக்க ரொம்ப அழகான பொண்ணை எனக்கு கரெக்ட் பண்ணி விடுறியா? அது உன் மிஸ் இருந்தால் கூட ஓகே தான் எனக்கு. என்ன சொல்கிறேன்? என் தேவங்க விட்டு திரும்பிட்டு அம்மா மாமா என்ன பேசுகிறேன்னு பாருமா, அவனுக்கு என் ஸ்கூலில் இருக்க ரொம்ப அழகான விட்டு மாமா. தேவங்க என்னை பேக்லேருந்து ஹக் பண்ண மாதிரி லிஃப்ட் பண்ணி ஒரு கையை அவளோட ஹிப்லையும் இன்னொரு கையை அவளோட மவுத்லையும் வச்சு டைட்டாக க்ளோஸ் பண்ணான். போய் மூசி. ஏய், இப்போ இதுக்கடி அக்காவை கூப்பிட்றேன். விட்டு மாமா விட்டு. என்ன கேட்குற நீ? அப்படி சரியான ஆளாக இருக்க மாமா, விட்டுன்னு. என்ன வச்சு நீ என்ன பிளான் பண்ணுறா? விட்டுண்ணா விட்டு அப்படின்னு வயன் அவள் வாயிலேருந்து தேங்கோட கையை எடுத்து விட்டுகிட்டே பேசிகிட்டு இருந்தா. தேவங்க இன்னும் டைட்டாக அவள் ஹிப்பை ஹோல்ட் பண்ணிவிட்டு இன்னும் டைட்டாக அவள் வாயை க்ளோஸ் பண்ணான். அப்போ வயனோட காது கிட்ட தேவங்கோட நோஸ் இருந்துச்சு. தேவங்கோட ப்ரீத் ரொம்ப ஹார்ட்டாக அவளோட காது கிட்ட பட்டுட்டு இருந்துச்சு. வயன் ஸ்ட்ரகிள் பண்ணுறத அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு அவள் ஃபேஸை லைட்டாக டர்ன் பண்ணி தேவங்கோட நோஸை அவள் சீக் வச்சு ரப் பண்ணான். தேவங்க ரியாலிட்டிக்கு வந்து வயனை டக்குன்னு இறக்கி விட்டான். சாரி அம்மா கிட்ட எதுவும் சொல்லாத. மாமா என்ன பண்ண மாமா? என்ன நீ? எனக்கு ஒரு மாதிரி பட்டர்ஃப்ளைஸ்லாம் அம்மா கேள்விதான் பட்டிருக்கேன். ஸ்டமக்குள்ளே பட்டர்ஃப்ளைஸ் பார்க்குறதுலாம். ஆனால் உங்ககிட்ட இருக்கும்போதெல்லாம் நான் அதை ஃபீல் பண்ணுறேன் மாமா. என்ன பண்ணிட்டுருக்க நீ? நீ இதெல்லாம் எதுவும் நினச்சிக்காத. அது உனக்கு பிடிச்சவங்களோட டச் உனக்கு இந்த மாதிரி ஃபீல்லாம் கொடுக்கும். இதெல்லாம் ஜஸ்ட் ஹார்மோன் சேஞ்சஸ்னால நடக்கிறது சாதாரண விஷயம் தான். அதுவும் இல்லாமல் நான் இல்லை, வேறு யார் உனக்கு பிடிச்சவங்க அப்படி நினைக்கிட்டாலும் உனக்கு அப்படி தான் இருக்கும். நீங்கள் எதுவும் கன்ஃபியூஸ் ஆகிருக்காதா? அதுவும் இல்லாமல் இதெல்லாம் நான் எப்போயும் பண்ணுறது தானே, உன்னை நான் எப்பயும் தூக்குவேன் தானே. நான் எப்போயும் இப்போ ரொம்ப நார்மலாக தான் பண்ணேன், நீ எதுவும் தப்பாக எடுத்துக்காதா? ஒயினா ஃபேஸை ரொம்ப சுகமாக வச்சுட்டு மாமா நார்மலாக தான் பண்ணியா, எப்பயும் போல் அப்படின்னு நினச்சி தான் பண்ணியா, உனக்கு பட்டர்ஃப்ளைஸ்லாம் பறக்கலையா? எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. எப்படி அவகிட்ட சொல்கிறது? தேவை ஒரு டீப் ப்ரீத் எடுத்துகிட்டு வாங்கிக்கிட்டு வந்தான். அவனோட ஷோல்டரில் ஹேண்டை போட்டு அவளை பெட்டில் உட்கார வச்சான். ஒயன், இதெல்லாம் ஹார்மோன் சேஞ்சஸ்னால வர சாதாரண ஃபீல் தான். இந்த உலகத்தில் உனக்கு ரொம்ப கம்ஃபர்டான பர்சன் அது நான் தானே. அது மாதிரி கம்ஃபர்டானவங்கக்கிட்ட இந்த மாதிரி ஃபீல் ரொம்ப ஈஸியாக வரும். லைக் எப்படி சொல்கிறது, மாமா கிட்ட, அத்தை பையன்கிட்ட, மாமா பையன்கிட்டலாம் இந்த மாதிரி ஃபீல் ரொம்ப ஈஸியாக வந்துடும். அது ஜஸ்ட் ஒரு ஃபீல். ஏன் அவங்க மேலே டக்குன்னு வருதுன்னா, உனக்கு அவங்க மேலே ஒரு நம்பிக்கை இருக்கும், ஒரு பாசம் இருக்கும். அந்த நம்பிக்கையோடையும் பாசத்தோடையும் நீ அவங்கள பார்க்கும்போது சில டைமில் அதுக்கான ஹார்மோன்ஸ் லைட்டாக வேலை பார்க்க ஆரம்பிக்கும். எதையுமே நம்ம உடனே நெக்ஸ்ட் லெவல் எடுத்துகிட்டு போகக்கூடாது. வயன், நீ பார்த்த ஃபேஸ் உண்மையாக இல்லாமல் கூட இருக்கலாம்ல, நிஜத்தில் நான் கெட்ட பையனாக கூட இருக்கலாம்ல. மாமா அப்படிலாம் சொல்லாது, நீ ரொம்ப நல்ல பையன், எனக்கு தெரியும். ஓ தெரியுமா, என் அழகிக்கு மாமா நான் எனக்கு அவ்வளோ பிடிக்குமா? உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாமா. நீ ஈஸியாக சொல்கிற இது ஜஸ்ட் ஹார்மோன் ப்ராப்ளம்னு, ஆனால் அப்படி இல்லை தெரியுமா, எனக்கு ஒன்று அவ்வளோ பிடிச்சிருக்கு. இப்போ தானே சொன்னேன் உன் கிளாஸில் இருக்க அழகான பொண்ணு எனக்கு கரெக்ட் பண்ணி விடணும். என் கிளாஸில் இருக்க எல்லாருக்குமே என் ஏஜ் தான் மாமா. அவங்களாம் உனக்கு பெரிய பொண்ணாக தெரியுறாங்க, நான் மட்டும் உனக்கு சின்ன பொண்ணாக தெரியுறேண்ணா. மாமா ஏதாவது காரணம் சொல்லி எனக்கு கழட்டி விடலான்னு நினைக்காத, எனக்கு நீ தான் வேணும். நீயும் ஃபிக்ஸாக இருக்கும் உனக்கு வயன்தான்னு. ஓகே மேடம்,
எனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்குறீங்களா? நான் யோசிச்சு சொல்கிறேன். என்ன மாமா எப்படி கேட்குறேன்? நான் உனக்கு ஓகே தானே? ஸ்கூல் படிக்கிற பொண்ணு எப்படி லவ் பண்ணுறதுன்னு யோசிச்சுட்ருக்கேன். ஸ்கூல் முடிக்கிறியா? அப்புறம் சொல்கிறேன். ஸ்கூல் இன்னும் 1 மந்த் தான் மாமா, டக்குன்னு முடிஞ்சிடும். ஓகே, அது டக்குன்னு முடிக்கிட்டு அப்புறம் சொல்கிறேன். அப்போ ஓகே. ஒயின் தேவை டேரெக்டாக ஹேக் பண்ணிவிட்டு சத்தியம் மாமா. ஒயின் ஹேக்கை பிரேக் பண்ணிவிட்டு ஓகே மாமா, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, அப்பா கத்திகிட்டே இருக்காங்க, நான் போகிறேன். போ மாமா. உனக்கு அந்த கிஸ் வேணுமா? ஏய் போடி. நான் ஒன்றும் உனக்கு தரேன்னு சொல்லலை. உனக்கு வேணும்னா வெயிட் பண்ணு, நான் ஈவினிங் வந்து தரேன். வேன் அட்டி வாங்க போகிறேன்ட்டா. ஓகே மாமா, பாய், ஈவினிங் மீட் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லிட்டு வேகமாக டோர் கிட்ட வர போயிட்டு அகைன் ஓடி வந்து தேவை டைட்டாக ஹேக் பண்ணி பாய் மாமா, பாய் பாய். இப்போ குழந்தெல்லாம் இல்லைடா, ரொம்ப வளர்ந்துட்டா, ரொம்ப ரொம்ப படுத்துறாளே. அவசரப்பட்ட அக்கா வீட்டிலேருந்து தங்கிட்டேனா, என்ன பண்ண போன்னு தெரியலையே. ஈவினிங் என் ஸ்கூல் முடிஞ்சதுமே ஃபர்ஸ்டாலாம் வீட்டில் வந்து நின்றுட்டு இருந்தான். ஏய் என்னடி அதுக்குள்ளே வந்துட்டேன்? ஆமாம்மா, வெளில அடித்து உடனே கிளம்பி வந்துட்டேன். மாமா எங்கம்மா? அவன் இன்னும் வரலையா? மாமா இருப்பாங்கன்னு தான் சீக்கிரமாக வந்தேன். மாமா எப்போமா வருவான்? அவன் 6 மணிக்கு வருவேன்னு சொன்னான். 6 மணியா? இன்னும் 1 hour ஆகுமா? நீ போய் யூனிஃபார்ம் சேஞ்ச் பண்ணிட்டு வா, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். வேணாம்மா, மாமா வரட்டும், நான் மாமா கூட சாப்பிட்றேன். வைன் போ, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா. அவன் சாப்பிடும்போது நீ அவனை சாப்பிட விட மாட்டேன், டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கா. நீ சாப்பிட்டுட்டு போய் படிக்கிற வேலையை பாரு, அவன் வருவான். நான் படிச்சிட்ருக்கேன், மாமா வந்ததும் சாப்பிட்றேன். வைன் போய் ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிவிட்டு வந்து ஹாலில் உட்காந்து பேக்கை திறந்து நோட் புக்ஸ்லாம் எடுத்து வெளியே போட்டு படிச்சிட்டு இருந்தான். வைன் ஒரு பேடை வச்சு அது கீழே ஒரு பேப்பர் வச்சு கவர் பண்ணி ஏதோ பண்ணிகிட்டு இருந்தான். தேங்க வீட்டுக்குள்ளே வந்தான். ஒயின் தேங்க வரதை கவனிக்காமல் ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு இருந்தான். தேங்க மெதுவாக நடந்து சர்ப்ரைஸ் பண்ணுறேன்னு ஒயின் கிட்டே போனான். ஒயின் யாருக்கும் தெரியாமல் ஒழிச்சு வச்சு அவளோட மார்க் ஷீட்டில் அவங்க அப்பாவோட சிக்னேச்சர் போட்டுட்டு இருந்தான். தேங்க அப்படியே அவள் கையிலேருந்து இந்த பேப்பரை பிடிங்கிட்டு, ஏய் கிரடி பண்ணிகிட்ருக்கா? மாமா மாமா, நீ வந்துட்டியா? மாமா அந்த பேப்பர் கொடு. அட்டி பாவி, என்னடி இதெல்லாம்? இது என்ன மேக்ஸில் 10 மார்க் வாங்கியிருக்கா? மாமா அமைதியாக பேசு மாமா, அம்மாவுக்கு கேட்டோம், அப்பா வீட்டில் தான் இருக்காங்க, பேப்பர் கொடு மாமா. ஏய் ஃபைன், என்ன வேலை பார்த்துட்ருக்க? அப்பாவோட சிக்னேச்சரை நீ போட்டுட்ருக்க? மாமா ப்ளீஸ் மாமா, அப்பாவுக்கு தெரிஞ்சா அவ்வளோதான் மாமா, கொடு மாமா பேப்பரை. கடையில் கற்றுனல அம்மா அப்படின்னு இரு, உனக்கு இருக்கு இன்னைக்கு. அக்கா 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 இங்கே வா. மாமா என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? என்னடா எதுக்கு கத்திகிட்ருக்க? என்னாச்சு தேவ், என்னடா வேணும்? ஒயின் கண்ணாடியே நோன்னு சொல்லிட்டு இருந்தா. தேவ் ஒயனை பார்த்து சிரிச்சிட்டு, இங்கே பாருக்கா, உன் பொண்ணு 10 மார்க் வாங்கியிருக்கா மேக்ஸில். அது கூட பரவாயில்ல, அந்த பேப்பர் யாருக்கும் காட்டாமல் அவளே சைன் பண்ணிகிட்ருக்கா. ரொம்ப பெரிய பொண்ணு ஆகிட்டாக்கா அவன் பொண்ணு. ஒயின் செம்மையாக பயந்து நடுங்கிட்டு நின்றுட்டு இருந்தா. அப்போ ஒயனோட அப்பா ஒயின் கிட்ட வந்து, என்ன ஒயின் பண்ணிகிட்ருக்கா? மாமா சின்ன பேசாத தேவ், இவளை ரொம்ப செல்லம் கொடுத்து வீணாக்கி வச்சுருக்கீங்க. மேக்ஸில் 10 மார்க் வாங்கியிருக்கா, ஏன் சிக்னேச்சரை நீ போட்டுட்ருக்கா, அப்போ எதுக்கடி நான் உயிரோடு இருக்கீங்க? ஒயின் கண்ணத்தில் கை வச்சுட்டு செம்மையாக அழுதுட்டு இருந்தா. ஒயனோட அப்பா அந்த பேப்பரை ஒயனோட மூஞ்சிலே தூக்கி போட்டாங்க. தேவுக்கு இதை பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. +2 படிக்கிற ஒயின் 10 மார்க் வாங்கியிருக்க மேக்ஸில். லாஸ்ட் ரிவிஷனில் எவ்வளோ மார்க் எடுப்பாங்க தெரியுமா? ஒரு லட்சணத்தை பாரு. எங்க விடுங்க. அப்போ இனிமே வா, இனிமே என்ன இருக்குது? அடுத்து பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறா. இந்த 10 வாங்கிட்டு பப்ளிக்கில் ஃபெயில் ஆகிட்டு வந்தா அப்போ இதே தான் சொல்லுவியா? இல்லைப்பா, நான் நல்லா படிப்பேன். பாயை திறக்காத, 10 மார்க் வாங்கி வச்சுருக்க, அசிங்கமா இல்லை உனக்கு? மாமா என்ன மாமா, விடுங்க மாமா, சின்ன பொண்ணு தானே மாமா, உனக்கு தெரியாத தேவம், 12th படிக்கிறா, கொஞ்சமாவது படிப்பில் அக்கறை இருக்கா? 10 மார்க் வாங்கினது கூட பரவாயில்ல, அதை என்கிட்ட காட்டாமல் என் சைன் அவள் போட்டுட்ருக்கா. ஏன் நான் உயிரோடு தானே இருக்கேன், சைன் பண்ண முடியாத அளவுக்கு என் கையோ காலோ எதுவும் ஆயிடல. மாமா என்ன பேசுகிறீங்க மாமா? ஒயின் அந்த இடத்துல நின்று அழுதுகிட்டே இருந்தா. என் சைனை போடுற எவ்வளோ தூரம் உனக்கு அப்படின்னு ஒயினோட அப்பா செம்மையாக டென்ஷன் ஆகிட்டு பலர்னு நிறைய ஆரம்பித்தாங்க. தேவன் இடையில வந்து அவங்க அப்பாவை ஸ்டாப் பண்ணிவிட்டு, சின்ன மாமா பண்ணுறீங்க, அவள் சின்ன பொண்ணு மாமா. தேவன் 12th படிச்சிட்ருக்கா, 10 மார்க் வாங்கி ஃபெயில் ஆயிருக்கா, அவளுக்காகலாம் சப்போர்ட் பண்ணாத மாமா, ப்ளீஸ் மாமா, ஒரு நிமிஷம் நிப்பாட்டுங்க மாமா. தேவன் ஒயினோட சின்ன கையை வச்சு அவள் ஃபேஸை நிமித்தி அவனை பார்க்க வச்சான். என்னாச்சு ஒயின், ஏன் 10 மார்க் வாங்கியிருக்கா? நீ நல்லா படிப்ப தானே? ஒயின் தேவை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அழ ஆரம்பிச்சா. மாமா நான் நல்லா படிப்பேன் மாமா, நல்லா தான் மாமா மார்க் வாங்குவேன். இந்த எக்ஸாம் அன்றைக்கி எனக்கு ஃபீவர் மாமா, அம்மாவுக்கு கூட தெரியும். அம்மா எக்ஸாம் போவேன்னு தான் சொன்னாங்க, நான் தான் சும்மா போயிட்டு வரேம்மா
நான் நல்லா ப்ரிப்பேர் ஆயிருக்கேம்மா. எக்ஸாம் எழுதிட்டு வரேன்னு சொன்னேன். ஆனால் எக்ஸாம் ஹால் போனால் எனக்கு பயங்கரமாக தூக்கம் வந்துச்சு மாமா. டேப்லெட்ஸ் போட்டு போயிருந்தேன்னா என்னால் தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. நான் எக்ஸாம் ஹாலில் தூங்கிட்டேன் மாமா. எதுவுமே எழுதலை. லாஸ்ட் 10 மினிட்ஸ் தான் எழுந்துச்சு உட்காந்துருந்தேன். என்னால் 10 மினிட்ஸில் எதுவுமே எழுத முடியல மாமா. அதான் ஃபெயில் ஆகிட்டேன் மாமா. நான் நல்லா தான் மாமா படிப்பேன். நான் கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாமில் நிறைய மார்க் வாங்குவேன் மாமா. சரி, ஓகே 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 அல்லாதா. ஒன்றும் இல்லை, அல்லாதடா. தேங்க நிமிந்து தேங்கோட அக்காவையும் மாமாவையும் பார்த்தான். ஒயின் தேங்க டைட்டாக ஹக் பண்ணி அழுதுகிட்டே இருந்தான். ஒயினோட அப்பா ஒயின்கிட்ட வந்து, ஒயின் சாரிம்மா, உனக்கு ஃபீவர் அடிச்சதில்ல, எனக்கு ஞாபகம் இல்லை. அப்போ நடந்த எக்ஸாமா? நீ சொல்லியிருக்கலாம்ல, எதுக்காக நீ சைன் பண்ண? பேப்பர் என்கிட்ட கொடுத்து அப்போ ஃபீவர் இருந்துச்சுப்பா, அதான் நான் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம்லடா. சாரிம்மா, அப்போ தெரியாமல் அடிச்சிட்டேன். நீ சைன் பண்ணலை, அந்த கோவத்தில் தான் அடிச்சிட்டேன், சாரிம்மா. ஒயின் தேங்கோட ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு அழுதுட்டு அவர் ரூம்குள்ளே ஓடினான். என்ன மாமா, அவகிட்ட என்னன்னே கேட்காம அவளை போட்டு அப்படி அடிக்கிறீங்க? அவள் குழந்தை மாமா. டீ சைன் போட்டான்னு நீ சொல்லவும் பயங்கரமாக டென்ஷன் ஆயிடுச்சு. அதான். என்ன மாமா? சரி போங்க, அவளை கன்வின்ஸ் பண்ணுங்க. ஹே, அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை. இவர் போய் கன்வின்ஸ் பண்ணால் அவள் கன்வின்ஸ் ஆயிடுவாளா? உனக்கு ஒயினை பற்றி தெரியாது. அவளை யாராலையும் சமாதானப்படுத்தவே முடியாது. அவளாக போனால் போதுன்னு மன்னிச்சாதான் உண்டு. என்னக்கா சொல்கிறேன்? அவள் மேலே தப்பு இருந்தால் அவள் காலில் விழுந்து கூட மன்னிப்பு கேட்பா. ஆனால் அவன் மேலே தப்பு இல்லை. நம்ம எவ்வளோ கெஞ்சினாலும் அவள் கொஞ்சம் கூட இறங்கி வர மாட்டாள். நீ விடு, ஒரு நாளைக்கு கோவமாக இருப்பா, அப்புறம் சரியாயிடுவா. ஒயினோட அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. தேங்க்கு அதுக்கு மேலே கஷ்டமாக இருந்துச்சு. தேங்க அவனோட பேக்கை ஹால்லே வச்சுட்டு அந்த பேப்பரை எடுத்துகிட்டு ஒயின் ரூமுக்கு போனோம். ஒயின் பெட்டு பக்கத்தில் தரையில் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தான். தேங்க ரூம்குள்ளே போய் ஒயின் பக்கத்தில் உட்காந்துட்டு ஒயினோட ஷோல்டரில் ஹேண்ட் போட்டோம். ஒயின் திரும்பி தேங்க டைட்டாக ஹக் பண்ணி அழுதுகிட்டே இருந்தா. சரிடி, எதுக்கு அழுதுகிட்டே இருக்கா? அதான் அப்பா சாரி சொல்லிட்டாங்கல்ல. ஒயின் தேம்பி அழுதுகிட்டு இருந்தா. ஏய் ஒயின், இங்கே பாரு, இங்கே பார்த்து மாமா பாரு. சாரிடி, நான் பேப்பரை பிடிங்கிட்டு கத்திருக்கக்கூடாது. ஐம் சாரி. நான் அதை கேட்டிருக்கணும், 210 மார்க் வாங்கினேன்னு. நான் ஏதோ ஒன்று விளையாட்டை போட்டு கொடுக்குறதுன்னு நினச்சி கத்திட்டேன், சாரி. பரவாயில்ல மாமா. சரி அல்லாதா, அதான் அப்பா சாரி சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன? எப்படி அடித்தாங்க தெரியுமா மாமா? வலிக்குது. தேங்க என்னோட சீக் சிரப் பண்ணிட்டு பயங்கரமாக அடிச்சிட்டாங்கல்ல, ரொம்ப வலிக்குதுல்ல? ஆமாம், ரொம்ப ரொம்ப வலிக்குது. அவ்வளோதான், சரியாக போயிடும். ஓ மாமா, இன்னும் வலிக்குது. ஏய், நீ எதுக்கு சைன் பண்ண? அப்பா கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. நீ அப்பா கிட்ட சொல்லிவிட்டு சைன் வாங்கியிருந்தானா அப்பாவே சைன் பண்ணி தந்திருக்க போகிறாங்க. நீ ஏன் எதுக்கு சைன் பண்ணுற அப்படின்னு பேசிக்கிட்டே தேங்க அந்த பேப்பர்லாம் திருப்பி பார்த்துட்டு இருந்தோம். அப்பாட்ட போய் பேசியிருப்பேன் மாமா, ஆனால் 10 மார்க் தான் வாங்கியிருக்கேனா, ரொம்ப அசிங்கமாக இருந்துச்சு. அதான் சரி சைன் தானே நம்மளே பண்ணிடலான்னு நினச்சேன். ஏய், என்னடி இத்தனை பேப்பர் எழுதியிருக்க? லாஸ்ட் 10 மினிட்ஸ் தான் முடிச்சிருந்தேன்னு சொன்னேன். எப்படி இவ்வளோ பேப்பர் எழுத முடிஞ்சிச்சு? 7-8 செம்ம அட்டன் பண்ணியிருக்க. ஸ்டெப்ஸ்லாம் கூட கரெக்டாக தான் பண்ணியிருக்க. ஏன் எதுக்குமே ஆன்சர் வரல? 10 நிமிஷத்தில் இவ்வளோ எழுத முடியுமா ஒயின்? தேவை கன்ஃபியூஸ்டாக என்ன பார்த்துட்டு இருந்தோம். அது இல்லை மாமா, அன்றைக்கி நிஜமாகவே எனக்கு ஃபீவர் தான். ஆனால் டேப்லெட் போட்டனால ஃபீவர் வீட்லேயே சரியாயிடுச்சு மாமா. ஆனால் அன்றைக்கி கொஷின் பேப்பர் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. நானும் எழுதலாம் ட்ரை பண்ணேன் தான் மாமா. ஆனால் ஸ்டெப்ஸ் எல்லாம் நான் நல்லா தான் போடுவேன். ஆன்சர் தான் மாமா எனக்கு வராது. நான் ஸ்டெப்ஸ்லாம் மார்க் போட மாட்டாங்க மாமா. அதான் வெறும் 10 மார்க் மட்டும் வாங்கியிருக்கேன். ஆனால் நீ ஃபீல் பண்ணாத மாமா, பப்ளிக் எக்ஸாமில் கண்டிப்பாக ஸ்டெப்ஸ்க்கெலாம் மார்க் இருக்குது. நான் எப்படி ஒரு 50ஆவது வாங்கிடுவேன் மாமா. அப்படி பாவி, நான் கூட மாமா ஒன்று அடிச்சிட்டாங்க, அதுவும் என்னால் தானே எவ்வளோ ஃபீல் பண்ண தெரியுமா? உனையா இரு மாமா மாமா அப்படி சொல்லிடாத மாமா, பார்த்தல எப்படி அடித்தாங்கன்னு. அவ்வளோதான், நான் அடின்னு அடிச்சிருவாங்க மாமா, ப்ளீஸ் சொல்லிடாத மாமா. ஏய், பயங்கரமான ஆல்ரெடி நீ சரியான ஆக்டிங்க போடுற. கொஞ்ச நேரம் நானே நம்பிட்டேன் தெரியுமா? அப்படியே வாங்கி தேங்கோட மடியில் பட்டுட்டு பார்த்தல எப்படி, அதான் நான் செம்ம ஆக்டிங்க. ஏன் ஒன்று தேங்க அகைன் அந்த பேப்பர்லாம் திருப்பி பார்த்துட்டு நல்லா பண்ணியிருக்க. இவ்வளோ ஸ்டெப்ஸ் இருந்தால் பப்ளிக்கில் மார்க் போடுவாங்க தான். ஆனால் இன்னும் 2 ஸ்டெப் பண்ணாலே உனக்கு ஆன்சர் வந்துடுமே. வாங்கி தேங்க மடியில் நினச்சிட்டு தேங்க பார்த்து வந்துட்டு, ஆமாம் மாமா அது எனக்கும் தெரியும், ஆனால் அந்த 2 ஸ்டெப் தான் எனக்கு தெரியாது. நான் நெக்ஸ்ட் என்ன வரும் யோசிச்சுட்டே இருக்கேன்னா அதுலேயே பாதி டைம் வேஸ்ட்டாக போயிடுது. அதனாலே நான் அந்த சம் அப்படியே விட்டு அடுத்த சம்க்கு போயிடுவேன். இந்த எக்ஸாம் இல்லை மாமா, எல்லா எக்ஸாம்லையும் நான் இப்படி தான் எழுதிட்டுருக்கேன். எனக்கு மேக்ஸ்லாம் நல்லா தான் மாமா வருது, ஆன்சர் தான் வர மாட்டேங்குது. ஒயன், இந்த ஸ்டெப்ஸ்லாம் கொண்டு வரதான் கஷ்டம், இதுக்கப்புறம் ரொம்ப ஈஸிடி. மாமா உனக்கு இந்த சம்மில் தெரியுமா?
ம் தெரியும். ஹே சூப்பர் மாமா. மாமா எனக்கு மேக்ஸ் சொல்லி தெரியா? நானா? ம் ஆமாம் மாமா, எனக்கு மேக்ஸ் மட்டும் சொல்லி தெரியா? நான் நல்ல மார்க் வாங்கி பாஸ் ஆனா அந்த பெருமானம் உனக்கு தானே மாமா. ப்ளீஸ் ப்ளீஸ் மேக்ஸ் மட்டும் சொல்லித்தா மாமா. சொல்லித்தரேன், ஆனால் என்ன அண்ணா? நல்லா இல்லை, நீ எனக்கு சொல்லித்தரேன். இரு பேக் எடுத்துகிட்டு வரேன். வயல் வேகமாக வெளியே வந்தா. அவள் பேக்கில் எடுத்துகிட்டு இருந்தா. அவங்க அப்பா அம்மாவும் அவளே பார்த்துட்டே இருந்தாங்க. அவள் அவங்க அம்மா பக்கம் திரும்பி, எனக்கு தேங்க மாமா மேக்ஸ் சொல்லி தருவான், நான் நிறையா மார்க் வாங்குவேன், அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பேக் எடுத்துகிட்டு வேகமாக ரூம்குள்ளே வந்து கதவை லாக் பண்ணான். என்னடி பண்ணுற? இப்படி பேசினா தான் மாமா அடுத்து என்னை அடிக்க மாட்டாங்க. வயன் அவள் பேக்கை தூக்கி பெட் மேலே போட்டுட்டு தேங்க மடியில் வந்து உட்காந்தான். ஏய் என்ன பண்ணுற? படிக்கலாம்டி, பேக் எடு. படிக்கலாம், அண்ணன் நாளைக்கு படிக்கலாம். ஏய் இவன் என்ன பண்ணுறான்? டோர் ஏன் லாக் பண்ணியிருக்கா? மாமா ஒன்றால் தான் அடிவாங்க, எனக்கு கன்வின்ஸ் பண்ண மாட்டியா? ஏய் வயன் சின்ன வயன் பண்ணுறான், கிறங்க. மாமா இனிமேல் நீ தான் எனக்கு மேக்ஸ் சொல்லி தர போகிற. அதுவே ரூமில் எப்படி பிளான் பண்ணியிருக்க பார்த்தியா? செம்ம பிளானில். ஏய் சின்ன வயன் பண்ணிகிட்ருக்க நீ ரூம்குள்ளே வர்ற வரைக்கும் இந்த பிளான் இல்லவே இல்லை மாமா. வயன் இதெல்லாம் சரியில்லை, ஃபஸ்ட்டு மடியில் இருந்து இறங்கு. வயன் ரொம்ப கூலாக தேங்கோட ஷோட் பட்டனெல்லாம் ஒன்று ஒன்று அன்பட்டன் பண்ணான். தேங்கோட நெக்கில் ஹேண்டை வச்சு அவனை ரொம்ப சாஃப்டான ரப் பண்ணிகிட்டே இருந்தான். அதெல்லாம் கொஞ்சம் கூட ஸ்டாப் பண்ணாமல் கண்ணை மூடி ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தான். வயனும் அதெல்லாம் என்ஜாய் பண்ணுறான்றதை ஃபீல் பண்ணிவிட்டு அவன் ஷர்ட்டை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணான். ரொம்ப கம்ஃபர்டபுளாக தேங்கோட மடியில் டபுள் சைட் லெக் போட்டு உட்காந்துட்டு அவனை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணான். அவன் ஃபேஸில், அவன் சீக்ஸில், சின்னில், அப்படியே அவன் நெக்கில், அப்படியே இன்னும் கீழேன்னு ரொம்ப சாஃப்டாக ஜென்டலாக கிஸ் பண்ணிகிட்டே இருந்தான். இவன் என்ன பண்ணுறடின்னு மாமா உனக்கு பிடிச்சிருக்கல? விளையாடாத வயன் விட்டு என்ன வயன் ப்ளீஸ், நான் உனக்கு மேக்ஸ் சொல்லித்தரேன், புக் எடு படிக்கலாம். அதை விட இம்பார்ட்டண்டான லெசன் நீ தான் மாமா, கொஞ்ச நேரம் மட்டும், அப்புறமா படிக்கலாம் மாமா. வயன் தேவோட லிப்பில் அவளோட லிப் வச்சு நீ சொல்லி கொடுத்த கிஸ் தான் மாமா, எப்படி இருக்கு? நான் கரெக்டாக பண்ணுறேனா? இவன் என்ன பண்ணிட்டுருக்க? விட்டு டோர் ஓப்பன் பண்ணு, வெளியே அக்கா மாமாலாம் இருக்காங்க. வயன் அவளோட ஷர்ட்லேருந்து ஃபர்ஸ்ட் 2 பட்டனையும் அன்பட்டன் பண்ணான். அவன் கல் பண்ணிவிட்டு வயனே பார்த்துட்டு இருந்தான். வயன் என்னடி பண்ணிகிட்ருக்க? இந்த கண்ணு ரெண்டும் என்ஜாய் பண்ணுறதை நிப்பாட்டட்டும், அப்போ ஸ்டாப் பண்ணுறேன் அப்படின்னு பேசிகிட்டே வயன் தேவங்களோட ஹெட்டை அவள் செஸ்ட்டோட சச்சி டைட்டாக ஹக் பண்ணான். தேங்கும் வயனோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணி அவளை அவனோட டைட்டாக இழுத்து ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணி வயனோட செஸ்ட்டில் அவன் ஃபேஸை வச்சு மூவ் பண்ணிகிட்டே இருந்தான். வயனும் இந்த வார்மை கண்ணை மூடி என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். அப்போ வயன் தேவங்க ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணான். அவன் மடியில் உட்கார முடியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணிகிட்டே இருந்தான். தேவங்க இன்னும் ஹைப்பானான். வயனை இன்னும் டைட்டாக ஹக் பண்ணான். வயன் கொஞ்சம் கூட எதுவுமே சொல்லாமல் அதெல்லாம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். விடு வயன் போதும், வயன் ப்ளீஸ் வயன் விடு. மாமா ஷர்ட்டை கழட்டிடுவா. அடிச்சிட வேண்டி விடு. என்ன சின்ன மாமா, உனக்கு வேணுன்ற அளவு மட்டும்தான் வேணுமா? எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும், என் கூட இன்னும் கொஞ்சம் நேரம் இரு மாமா. வயன் என்ன வயன் பண்ணிட்டு இருக்க? விட்டு என்ன, உனக்கு எக்ஸாம்ஸ் வருது வயன், அதில் கான்சன்ட்ரேட் பண்ணு. விட்டுடி ப்ளீஸ் வயன், நல்லா முடியல விட்டு. என்ன வயன் மடியில் நல்லாவே உட்காராமல் மூவ் ஆகிட்டே இருந்தான். தேவங்க இன்னும் ஹைப் ஆகிட்டே இருந்தான். தேவங்க சுத்தமாக கண்ட்ரோல் இல்லாமல் வயனை தரையில் படுக்க வச்சுட்டு அவன் மேலே வந்தான். வயனை பயங்கரமாக கிஸ் பண்ணி அவள் பாடியெல்லாம் ப்ரெஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணான். சொல்லிகிட்டே இருக்கேன்ல, ஏன்டி என்ன படுத்துற? முடியல அப்படின்னு சொன்னா என்னால் முடியலன்னு புரிஞ்சுக்க மாட்டியா? மாமா மெதுவா மாமா ஒரு மாதிரி இருக்கு, ப்ளீஸ் மாமா மெதுவா. முடியல எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. நீ எப்படி உட்காந்து தெரியுமா? நான் உன்னை தடவும் போது உனக்கு எப்படி இருக்கு? அப்படி தாண்டி இருக்கு எனக்கும். சொல்ல தானே சரி, கொஞ்சமாக தானே புரிஞ்சுக்கிறியா? மாமா தேங்க வயனோட தைஸில் ஹேண்டை வச்சு மெதுவாக அவள் ஸ்கர்ட்குள்ளே அவன் கையை கொண்டு வந்தான். அவன் கையை வச்சு இறுக்கமாக அவள் தைஸை ஹோல்ட் பண்ணான். அவள் செஸ்ட் மேலே அவன் ஃபேஸை வச்சு அவளை பயங்கரமாக கிஸ் பண்ணிகிட்டு இருந்தான். மாமா ஒரு மாதிரி இருக்கு மாமா எனக்கும் அப்படி தான் இருக்கு. மாமா மாமான்னு கூப்பிடாதடி. மாமா எனக்கு என்ன மாமா எனக்கு வெட்டாக இருக்கு மாமா.
தேவன் டக்குன்னு ஒயின் மேலே இருந்து இருந்துச்சான். ஒயின் தேவோட ஹேண்ட்ஸை பிடிச்சிட்டு என்னாச்சு மாமா? விட்டு ஒயின், ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன், இந்த ஷர்ட்டை போடு. மாமா 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 அது இன்னும் கொஞ்சம் நேரம். உனக்கு புரியும்னு எனக்கு தெரியும். இந்தா நீ உன் ஷர்ட்டை போடு, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன். புக்ஸ் எடுத்துகிட்டு உட்காரு. மாமா அப்புறம் படிக்கலாம் மாமா ப்ளீஸ், இன்னும் கொஞ்சம். ஃபைன், அடிச்சிட வேண்டி உனக்கு அவ்வளோதான். ஃபைன் ரொம்ப நக்கலாக சிரிச்சிட்டு அவ்வளோதானா? தேவங்க செம்ம டென்ஷனாக ஒயின் இழுத்து ரொம்ப ஹர்ஷாக கிஸ் பண்ணான். மாமா